தமிழ் பேசும் அனைத்து நல்ல உங்களுக்கும் வணக்கம். Redmi Note 5 Pro vs Honor 7X ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். குறிப்பாக கேமரா கம்பேரிசன் இன்டெப்த்தாக நம்ம பண்ண போகிறோம் பலவிதமான சுச்சுவேஷனில். ஸோ முதல்ல இந்த கேமரா என்னென்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். Honor 7Xல நமக்கு 16 மெகா பிக்சல் பின்பக்க கேமரா கொடுத்துருக்காங்க f2.2 அப்பச்சர் சைஸில். கூடவே 2 மெகா பிக்சல் செகண்டரி கேமராவும் இருக்குது. Redmi Note 5 Proவில் நமக்கு 12 மெகா பிக்சல் பின்பக்க கேமரா f2.2 அப்பச்சர் சைஸில் ப்ளஸ் 5 மெகா பிக்சலுக்கான செகண்டரி கேமராவும் கொடுத்துருக்காங்க f2.0 அப்பச்சர் சைஸில். இரண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு 1080p வரைக்கும் வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். முன்பக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா Honor 7Xல 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க f2.0 அப்பச்சர் சைஸில். இதே Redmi Note 5 Proவில் நமக்கு 20 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க f2.2 அப்பச்சர் சைஸில். LED ஃப்ளாஷும் இருக்குது, ஒரு நல்ல ஆப்ஷன். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்த சாம்பிள் இமேஜஸை வச்சு நம்ம பார்க்கலாம். Honor 7X மற்றும் Redmi Note 5 Pro. ஸோ முதல்ல நான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸை நம்பர் மட்டும் வச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த பிக்சர் வந்து பிடிச்சிருக்கு, எது நல்லா இருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 இமேஜஸையும் பார்த்துட்டு உங்களுக்கு எது பார்க்கும் பொழுதே எது நல்லா தெரியுதுன்னு சொல்லி 1 இல்லை 2 இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓரளவுக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இடது பக்கமாக இருக்கிறது Honor 7X, வலது பக்கமாக இருக்கிறது Redmi Note 5 Pro. ஸோ நீங்கள் ஓட் பண்ணதை வச்சு நான் ஏற்கனவே ட்விட்டர்லையும் கேட்டிருந்தேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த நண்பர்கள் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து க்ளோஸ் காம்படிஷன் தான் சொல்லுவேன். ஆனால் ஒரு சில இடங்களில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே அதிகமான பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ணியிருக்கு. அது எதுன்னா Redmi Note 5 Pro. ஸோ ரிசல்ட்ஸை நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். நீங்கள் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் Honor 7Xல கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஷர் ஆகிருக்கு. இந்த இடத்துல நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்குது. பட் Redmi Note 5 Proவில் கிளீனாக அந்த இமேஜ் வந்து நேச்சுரலாக எப்படி இருக்கோ அப்படி கொடுத்துருக்கு. ப்ளஸ் டீட்டெயில்ஸும் வந்து ஜூம் பண்ணி பார்த்தாலும் உள்ளே வந்து நல்ல டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. இந்த இமேஜ் மட்டும் இல்லைங்க, நீங்கள் அடுத்த இமேஜஸில் பார்த்தாலும் அந்த துருப்பிடிச்ச அந்த இரும்பை கூட பார்க்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இரண்டுத்துலேயுமே ஈக்குவலாக இருக்குது. பட் எக்ஸ்போஷர் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு Redmi Note 5 Proவில் கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறமா இந்த லீவ்ஸை நீங்கள் பார்க்கும்பொழுதும் அந்த லீஃபோட க்ரீன்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 5 Proவில் அந்த சேச்சுரேஷன் ஓரளவுக்கு வந்து ஸ்டேக்னேட் பண்ணியிருக்கு. இது Honor 7Xல பார்த்தீங்கன்னா அதோடைய சேச்சுரேஷன்ஸ் கொஞ்சம் வந்து மாறி இருக்குது. ப்ளஸ் ஓவர் எக்ஸ்போஷர் ஆகிருக்கு. ஒரு சில இடங்களில் அந்த டீட்டெயில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது நான் அவுட்டோரில் எடுத்த இன்னும் ஒரு சில ஷார்ட்ஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸை வச்சு நான் எடுக்கும்பொழுது உங்களுக்கு ஃபோக்கஸிங் வந்து நீங்கள் கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து Redmi Note 5 Proவில் நல்லாவே வந்து தெரியுது. ஸோ இரண்டுமே ஒரே ஷார்ட் தான், பட் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஃபோக்கஸிங் பர்ஃபெக்டாக வந்து Redmi Note 5 Proவில் வந்து தெரியுது. இதே Honor 7Xல கொஞ்சம் டல் எஃபெக்ட் இருக்குது. அதே போல் ஃபோக்கஸிங் இஷ்யூ லைட்டாக வந்து தெரியுது. நாங்கள் வெளியே எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா Redmi Note 5 Proவில் எல்லா சைடுமே ஓரளவுக்கு ஈக்குவலாக லைட்டப் பண்ணியிருக்கு. ஸோ டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே நல்லா இருக்குது. இதே நீங்கள் Honor 7Xல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து எக்ஸ்போஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ டைனாமிக் ரேஞ்சும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ லோ லைட்டில் எடுத்த இமேஜஸ் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே வந்து கொஞ்சம் வந்து மாறுபட்டிருக்குன்னு சொல்லலாம். Honor 7X லோ லைட்டில் நல்ல இமேஜ் குவாலிட்டி கொடுத்துருக்கு. நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கலர்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த ஃப்ளாஷ் வந்து சப்போர்ட் பண்ணி கரெக்டாக கிளிக் பண்ணதாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே Honor 7X நல்லா இருக்குது. அந்த இது ரைட் சைடில் இருக்கக்கூடிய Redmi Note 5 Proவில் பார்த்தீங்கன்னா இமேஜ் நல்லா வந்திருந்தாலும் Honor 7X கம்பேர் பண்ணும்போது இந்த சைடு ஓவர் எக்ஸ்போஷர் ஆகிருக்கு. அதே போல் அதோடைய கலர்ஸும் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. ஸோ நீங்கள் இண்டோரில் நான் ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்கில் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி எடுத்தப்பையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டுமே வந்து ஓரளவுக்கு நல்ல இமேஜ் கொடுத்தாலும் Honor 7X தான் இங்கே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. இமேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல கிளாரிட்டியாக தெரியுது. எக்ஸ்போஷர் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கு. Redmi Note 5 Proவில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நல்லா இருந்தாலுமே எடுக்கக்கூடிய இமேஜுடைய கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதுவே நீங்கள் மற்ற இமேஜஸில் பார்க்கும்பொழுதும் உங்களுக்கு அதோட வித்தியாசங்கள் வந்து க்ளீனாக தெரியும். ஸோ லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் அப்படி நீங்கள் பார்க்கும்பொழுது ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி எடுக்கும்பொழுது Honor 7X ஒரு படி முன்னாடி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஸ்கின் டோன் எல்லாமே ஓரளவுக்கு வந்து Honor 7Xல பெட்டராக தெரியுது. Redmi Note 5 Proலையும் நல்லா இருக்குது. பட் Honor 7X ஒரு படி மேலே இருக்குன்னு சொல்லலாம் லோ லைட் ஷார்ட்ஸில். இப்போ செல்ஃபி இமேஜஸ் பார்க்கலாம். செல்ஃபி நான் ஏற்கனவே சொன்னது போல் வெறும் 8 மெகா பிக்சல் தான் Honor 7Xல. பட் Redmi Note 5 Proவில் அப்படி கிடையாது. பார்க்கறதுக்கு நல்ல அந்த கிளாரிட்டி இருக்குது. ஸோ கலர்ஸ்லேருந்து ஸ்கின் டோன்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டின்னு பார்க்கும்பொழுது ஃப்ரண்ட் கேமரா கண்டிப்பாக Redmi Note 5 Pro தான் நான் சொல்வேன். ஸோ இப்போ இது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே எடுத்த வீடியோ குவாலிட்டியை பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எது வின்னர்ன்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். இரண்டு கேமராலையுமே இப்போ வந்து நம்ம வாக் பண்ணுறோம். ஸோ ஸ்டெபிலிட்டி எதில் நல்லா இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஷேக்கிங், கலர்ஸ், ஃபோக்கஸிங் எது நல்லா இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ
Redmi Note 5 Pro உடைய ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராலேருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆடியோ எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. இந்த வீடியோ Honor 7X உடைய ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராலேருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆடியோ எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. வீடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரியர் ஃபேசிங் கேமராவில் 7X உடைய கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் உங்களுக்கு Redmi Note 5 Proவில் EAS வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக பர்ஃபார்ம் பண்ணுது. ஷேக்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வீடியோ குவாலிட்டியில் நீங்கள் Redmi Note 5 Pro ஓரளவுக்கு வந்து ஹையராக ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஆடியோவை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்றது நீங்களே பாருங்கள். ப்ளஸ் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். Redmi Note 5 Pro உடைய ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தான் ரொம்பவே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா சாம்பிள்ஸை வந்து மேக்ஸிமம் எங்கெங்கே எல்லாமே டெஸ்ட் பண்ண முடியுமோ எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டோம். நீங்கள் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் எதை வந்து தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் நானும் வந்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருக்கேன். ஏற்கனவே ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வரக்கூடிய இன்னும் பலவிதமான வீடியோஸுடைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே கிடச்சிட்டே இருக்கும். அதற்குண்டான லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.